ஷார்ட்ஸ். சகுனியின் தந்திரம். மகாபாரத யுத்தம் என்பது முடிவாகிவிட்டது. ஹஸ்தினாபுர அரண்மனையில் துரியோதனனும் அவனுடைய தாய்மாமனான சகுனியும் சதி ஆலோசனையில் ஈடுபட்டனர். சகுனி துரியோதனிடம், மருமகனே துரியோதனா, நமக்கும் நம்முடைய எதிரிகளான பாண்டவர்களுக்கும் இப்பொழுது படைபலம் சமமாக இருக்கிறது. நாம் நம் படைபலத்தை அதிகரிக்க வேண்டும். அர்ஜுனன் ராஜசூய யாகத்துக்கு முன்பு வடதிசை நோக்கி படையெடுத்த போது பிராக்ஜோதிஷபுரத்தில் பகதத்தனுடன் போரிட்டு அவனை தோற்கடித்தான். பகதத்தன் அர்ஜுனனுடன் சமாதானம் செய்து கொண்டு நட்பு பாராட்டினான். அர்ஜுனனும் பகதத்தனின் நட்பை ஏற்றுக்கொண்டான் என்றான். ஆனால் நாம் சும்மா இருக்கவில்லையே மாமா என்றான் துரியோதனன். ஆமாம், நாம் சும்மா இருக்கவில்லை. பகதத்தனின் தந்தையான நரகாசுரனை கிருஷ்ணன் கொன்றதை பகதத்தனிடம் கூறி அவனை உசுப்பினோம். அதன் மூலமாக கிருஷ்ணனின் அத்தை மகன்களான பாண்டவர்களின் மீது பகதத்தன் மனதில் தந்திரமாம் நாம் பகையை விதைத்தோம். அதனால் இப்பொழுது பகதத்தன் பாண்டவர்களுக்கு எதிராக நமக்கு படையுதவி செய்ய ஒத்துக்கொண்டான். பாண்டவர்களின் நேசன், நகுல சகாதேவர்களின் தாய்மாமன், மத்ரதேச மன்னன் சல்லியன் ஒரு மாவீரன். ஆனால் ஒரு அப்பாவி. யாருக்காவது வாக்கு கொடுத்தால் உயிரே போனாலும் அவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான். அவனை நம் பக்கம் இழுக்க ஒரு வழி சொல்கிறேன். நன்றாக கேள். நான் சொன்னபடி கேள். பிறகு பார், சல்லியன் நம் பக்கம் வந்து விடுவான் என்றான் சூழ்ச்சியில் நிகரற்றவனான காந்தார மன்னன் சகுனி. சொல்லுங்கள் மாமா என்றான் துரியோதனன். பாண்டவர்களுக்கு உதவி செய்ய பாண்டவர்களின் இருப்பிடத்திற்கு படைகளுடன் வருவான் சல்லியன். மத்திர தேசத்திலிருந்து அவன் வரும்போது நடுவில் வறண்ட பகுதியை தாண்டி வருவான். அவன் வரும் வழியில் நல்ல சத்திரம் ஒன்றை ஏற்பாடு செய். நல்ல சுவையான திருப்தியான உணவு, மதுபானங்கள், கேளிக்கை வசதிகள், ஓய்வெடுக்க அறைகள் என்று எல்லாவற்றையும் ஏற்பாடு செய். நம் ஏற்பாட்டில் அவன் மதி மயங்க வேண்டும், மனம் கிறங்க வேண்டும். ஆனால் அந்த ஏற்பாடுகளை நாம் தான் செய்து என்று அவன் அறியக்கூடாது. பாண்டவர்களின் ஏற்பாடு என்று சல்லியன் நினைக்க வேண்டும். ஏற்பாடுகளை செய்துவிட்டு அங்கேயே மறைவாக நாம் இருப்போம். வா, நாம் அங்கே செல்வோம் என்றான் மாமா சகுனி. சகுனியின் திட்டப்படி மிகவும் சிறப்பான வசதியான ஏற்பாடுகளை சல்லியன் வரும் வழியில் துரியோதனன் செய்தான். செய்துவிட்டு அந்த சத்திரத்திலேயே மறைவாக காத்திருந்தனர் துரியோதனனும் அவனது தம்பி துஷாதனனும் மாமி சகுனியும். வலையை விரித்து விட்டான் துரியோதனன் சல்லியன் என்னும் சிங்கத்தை பிடிக்க. விரித்த வலையில் விழுந்தானா சல்லியன். துரியோதனனுடன் சேர்ந்தானா. என்னுடைய சல்லியனுக்கு ஏற்பட்ட சங்கடம் காணொலியில் தொடரும். இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய துரியோதனனால் ஏமாந்த சல்லியன் முழு காணொலி பாருங்கள். வணக்கம்.